Hey singers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆன் த மெனுல எபிசோட் நம்பர் 3 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் யோனா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதனால யோனா ரொம்ப கோவமா வெளியில வந்து ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறாளாமேன்னு ஓக்கு ஷாக் ஆகுது. அப்புறமா ட்வின்ஸை கூப்பிட்டு உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க எல்லாருமே பயந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்ப யோனா கூட உட்காந்துட்டு பாத்தியா இப்ப இவங்க எல்லாம் கேக்குறாங்க, கொஞ்ச நேரத்துல இந்த ட்வின்ஸ் வந்துட்டு அழுதுருவாங்க பாருங்க, ஹீரோயின் உங்க எல்லாரையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றா. அழுங்க அழுதுகிட்டே கேளுங்க, அப்பதான் அவ சொல்ற பொய்ய நான் பொய் சொல்றேன் அப்படின்னு ஒத்துப்பான்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால ஆமா நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் போக போறேன்னு ஓவும் அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு இதை பத்தி பேசுறதுக்காக தான் என்ன சீக்கிரம் வர சொன்னியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்றாங்க. இந்த ரெண்டு ட்வின்ஸுமே ஹீரோயின் நீ போகாத, நீ போயிட்ட அப்படின்னா எங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு அழுறதுக்கு ஹீரோயினும் அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணக்கூடாதா, டெய்லி உங்களுக்காக உட்காந்து பாத்திரம் தேய்ச்சி போடணும், சமைக்கணும், உங்களை பார்த்துக்கணும், பார்ட் டைம் ஜாப் போகணும், நான் ஒன்றும் உங்க எல்லாருக்கும் அம்மா கிடையாது, நான் உங்க எல்லாருக்கும் அக்கா மட்டும்தான், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே உங்களுக்காக வாழணும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க அந்த மாதிரி கிடையாது, ஆனா திடீர்னு எதுக்காக நீ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க, நீ போயிட்டுன்னா எங்க எல்லாரையும் கேட்கறதுக்கு ஹீரோயினும் எனக்கு அடுத்தது யோனா தானே இருக்கா, அவ உங்க எல்லாரையும் பார்த்துப்பான்னு வந்து கோமா கிளம்பி போயிடுறாங்க. யோனா பின்னாடியே போயிட்டு ஓய் ஹீரோயின் அந்த ட்வின்ஸ் அழுற நிலைமையில இருக்காங்க, ஆனா கூட நீ ஒத்துக்க மாட்டேங்கிற பாத்தியா நீ போய் சொல்றேன்னு ஹீரோயினும் நான் போய் சொல்லலன்னு சொல்ல சரி சனிக்கிழமை பாத்துக்கலாம், நீ டேட்டிங் பண்ற ஆள கூட்டிட்டு வா சரியா, சனிக்கிழமைக்காக நான் எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல போய் உட்காந்து ஐயோ நான் என்ன பண்றது லூஸ் மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு தலையில கொட்டிட்டு இருக்கிறதுக்கு ஹீரோ வந்து கேக்குறாங்க ஏன் தலையில கொட்டிட்டு இருக்குன்னு ஹீரோயினும் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நேற்றைக்கு நைட்டு நான் அனுப்பின மெசேஜ் நான் குடிச்சிட்டு அனுப்பிட்டேன்னு ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு ஹீரோவும் ஆனா குடிச்சிட்டு சொல்றவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையதான் சொல்லுவாங்க, நான் உண்மையதான் சொல்றேன், நான் உன்கிட்ட திடீர்னு வந்து லவ் சொல்லிட்டேன்ல அதனாலதான் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல, நான் நிதானமா பொறுமையா உன்னோட ஆன்சருக்காக வெயிட் பண்ண போறேன்னு ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல யோனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை கவனிச்சிட்டாங்க. இப்ப யோனா ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன் பக்கத்துல ஒருத்தர் இருந்துட்டு இருக்கானே அவனை தான் நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு ஹீரோட ஷர்ட்ல இருக்கக்கூடிய டஸ்ட்டை ரிமூவ் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோயினும் ஆமா நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறமா கால் பண்ணேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. யோனா அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு, நீ இப்போ என்னோட ஷர்ட்ல இருந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணியா என்னன்னு கேட்க ஆமான்றாங்க. ஹீரோவுக்கு வெக்கமா வருது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பஸ்ல ஏறி வேலைக்கு போயாச்சு. இந்த பக்கம் யோனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோயின் சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா மாதிரி தான் இருக்கு, அந்த பையனும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருந்தான் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு, ஆனா இவளுக்கு எப்படி செட் ஆச்சு அப்படின்றதுதான் தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க 3 பேர் கும்பலா போறாங்க. அவங்க 3 பேர்ல ஒருத்தி வந்துட்டு யோனாவை பார்த்து சொல்றா ஏய் யோனாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நேற்றுக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பையனா மீட் பண்ணிருக்கா, அவன் கூட டேட்டிங் போயிருக்கா, அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவனை கலட்டி விட போறா சீக்கிரமாவே, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா, எல்லா பசங்களையும் டேட் பண்ணுவா, காசு எல்லாத்தையும் பிடுங்குவா, அதுக்கப்புறமா அந்த பசங்களை கலட்டி விட்டுருவா, இதுதான் இவளோட வாடிக்கையாவே போச்சு, இவளுக்கெல்லாம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு கையில வச்சிருந்த ஜூஸை யோனாவோட தலையிலேயே கொட்டிடுறாங்க. யோனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படியே திரும்பி பார்த்து நான் அந்த பையனை டேட் பண்றதுனால உனக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சு, ஏன்னா நீ அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ப்ரப்போஸ் பண்ண, ஆனா அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், இப்போ உன்னை ரிஜெக்ட் பண்ண ஆளு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ல, அந்த கோவத்துலதான் நீ வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு அந்த இடத்துல திருப்பி கொடுத்துட்டு கிளம்ப போறாங்க. ஆனா என்ன போகும்போது கரெக்டா அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் அதாவது ஜெனியோட அப்பாவை பார்த்துடுறாங்க. யோனாவுக்கு கேவலமா இருக்கு, ஐயோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள பாத்துட்டாரேன்னு, இருந்தாலும் எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. யோனாவோட அம்மா ஜெனியோட அம்மா இவங்களோட ஒய்ஃப் அவங்க அவரே கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு நான் ஒரு வேலையா காலேஜ் வரைக்கும் வந்தேன், சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு சரி சீக்கிரம் வாங்க, ஜெனி வீட்டுல தனியா இருப்பா, அவளுக்காக நான் நிறைய சமைச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் சரி சரி நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு கேட்டா நான் வண்டியை சடார்னு பிரேக் போட்டேன்னா பின்னாடி வந்த வண்டி இடிச்சிருச்சு. அவங்க இப்ப காம்பன்சேஷன் கேட்பாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் உனக்கு எதுவும் ஆகலையே நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஆமாமா நான் நல்லா தான் இருக்கேன், அந்த ஆள் இறங்கி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வண்டியில உள்ள ஆள் இறங்கி வந்து ஜன்னல் வழியா கண்ணாடி வழியா நாக் பண்றாங்க. இவங்களும் யாருன்னு பார்த்தா அது இவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது யோனா ஹீரோயின் அவங்களோட அம்மா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அதனால நான் காலை கட் பண்றேன் அப்படின்னு இவங்க காலை கட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா, இவங்களை நான் ஹீரோயினோட அம்மான்னு சொன்னா கரெக்டா இருக்காது, ஸோ ஜெனியோட அம்மா அப்படின்னே சொல்றேன். ஸோ ஜெனியோட அம்மா வந்துட்டு
அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், அவருக்கு காம்பன்சேஷன் நான் கொடுத்துட்டேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த அடியுமே படல, நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு காலை கட் பண்றாங்களா. ஹீரோயினோட அப்பாவும் நீ இப்ப ஹனினா கூப்பிட்ட அப்படின்னா நீ 2வது கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா நீங்க மட்டும் உங்களுக்காக 3 குழந்தைங்களை பெத்து போட்டதுக்கு அப்புறமா கூட நீங்க இனி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து என்ன சீட்டிங் பண்ணுவீங்க, ஆனா நான் இனி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடாதான்னு. ஹீரோயினோட அப்பாவும் ஆமா நான் என்ன பண்றது, என்னோட மனசுல அவதான் இருந்தா, நான் அவளை லவ் பண்ணேன், அவளை லவ் பண்ணும்போது எப்படி உன்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும்னு கேட்டோன்னே ஜெனியோட அம்மாவும் அதனாலதான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், என்னோட குழந்தைங்களை மட்டும் உங்களோட ஒய்ஃப் நல்லா பாத்துக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிச்சு போடுவேன்னு சொல்றதுக்கு அவதான் ஓடி போயிட்டாளேன்னு ஜெனியோட அம்மாவுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க அப்படின்னா என்னோட குழந்தைங்க எல்லாரும் அம்மா இல்லாம இருக்காங்களான்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஆமா ஆமா குழந்தைங்களுக்கு அம்மா இல்ல, அதனாலதான் புதுசா கல்யாணம் பண்றதுக்காக ஒரு அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன், பாவம்ல குழந்தைங்கன்னு. ஜெனியோட அம்மாவும் திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்றதுக்கு நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் இளமையாயிட்ட போல இருக்கே, பாக்குறதுக்கும் அழகா இருக்கு, நல்ல பணக்கார ஃபேமிலியா தான் பிடிச்சிருக்க போல இருக்குன்னு ஜெனியோட அம்மாவும் என்னவா இருந்தா இப்ப என்னன்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் என்னதான் நான் எங்கதான் தேடினாலும் குழந்தைங்களோட உண்மையான அம்மா மாதிரி யாருமே வரமாட்டாங்க, அதனால நீயே திரும்பவும் என் கூட வந்து சேர்ந்துட்றியா அப்படின்னு கேட்க ஜெனியோட அம்மாவுக்கு என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஆனா இவரு காலிலே விழுந்து திரும்பவும் தயவு செஞ்சு என் கூட வந்து சேர்ந்துடு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், குழந்தைங்களை பாக்குறதுக்காகவாது வா வா அப்படின்னு கேட்கறதுக்கு ஜெனியோட அம்மா உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நான் இனி ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஓ லைஃபை நீ வாழு, இனி ஒரு தடவை எங்கேயாச்சும் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. பாத்தீங்களா ஹீரோயினோட அப்பா எவ்வளவு கேவலமான ஒரு பர்சனா இருக்காங்கன்னு. இங்க கட் பண்ணா ஜெனி அவங்களோட ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே பாத்ரூம் போயிட்டு வெளியில வராங்க. சோ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல சோ அவங்க ஜெனிக்கும் ஃப்ரெண்டு தான். சோ ஜெனியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா. ஜெனியும் எனக்கு வயிறு ரொம்ப கஷ்டமா இருக்கு, லூஸ் மோஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு. சோவும் இந்த மாதிரி தான் நீ ஹீரோ கிட்டையும் பேசுவியா, அவன்கிட்ட இந்த மாதிரி பேசினா அப்படின்னா அவன் எப்படி உன்ன லவ் பண்ணுவான், அவன் உன்ன ஃப்ரெண்டா மட்டும் தானே பாப்பான்னு. ஜெனியும் இந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பேசும்போது பார்த்து பக்குவமா நல்ல விஷயங்கள் மட்டும் தான் பேசுவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு சோவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோக்கும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. ஜெனியும் தெரியும் தெரியும் எனக்குன்னு. சோவும் இனி ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு எனக்கும் பிடிச்சிருக்குன்னு. ஜெனியும் டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கு சோ சொல்றாங்க ஆக்சுவலி அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிருக்கான், ஆனா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா. சோ இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணலாம், நான் உனக்கு ஹீரோவை எப்படியாவது செட் பண்ணி விட்டுடுறேன், அப்படின்னா ஹீரோயின் தனியா இருப்பா, சோ நான் ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடுறேன், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் அவளை லவ் பண்ண போறேன்னு. ஜெனியும் அந்த பொண்ணு கிட்ட அப்படி என்னடா இருக்குது, ஹீரோவா அந்த பொண்ணை லவ் பண்றாங்க, நீயும் அந்த பொண்ணை லவ் பண்ற, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு ஹீரோயின் யாரு அப்படின்னு கியூரியாசிட்டி வந்துருச்சு. இங்க கட் பண்ணா தனியா மொட்டை மாடியில ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மொட்டை மாடியில பொதுவா யாருமே வரமாட்டாங்க, அடிக்கடி வருவாங்க. ஆக்சுவலி ஓவோட நிலைமை இப்ப என்ன அப்படின்னா அந்த பசங்க எல்லாரையும் அடிச்சாங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க மேல சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதுவும் 10 வருஷத்துக்கு எந்த ஸ்கூல் காலேஜ்லயுமே இவங்கள சேர்க்க கூடாது அப்படின்றதா அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர். சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஒருத்தனுக்காக இவங்க போயிட்டு அடிச்சாங்கல்ல, அவனே இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் பார்த்துட்டு அமைதியா போயிடுவான். இதனால ஓக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு எப்படி இதெல்லாம் வீட்டுல சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சத்தம் கேக்குது, ஏய் போனை வச்சிடாத அப்படின்னு. ஓவும் நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு நான் யாரா இருந்தா என்ன, இந்த மொத்த பாடி உன்னோடதான், நீ மட்டும் தான் இங்க இருக்கணுமான்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்காங்க. அவ கையில வச்சிருந்த போன் வந்து டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. ஐயோ போன் அப்படின்னு அதை எடுக்கிறதுக்காக கீழே போறாளா, கீழே விழுற மாதிரி போயிடுறா. உடனே பிடிச்சு என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு அந்த பொண்ணு என் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவான், எனக்கு உடனே அட்டன் பண்ணணும், அதை எடுக்கணும், போன் எடுக்கணும்னு. ஓவும் ஒரு நிமிஷம் இரு நானே எடுத்து கொடுக்குறேன், நீ ஜம்ப் பண்ணிலாம் தொலைச்சிடாத அப்படின்னு அந்த போன் எடுத்து கையில கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு இல்ல அவன் என்ன சீட் பண்ணிட்டான், இனி ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணிட்டான், அப்புறம் எப்படி நான் அவனை லவ் பண்ண முடியும், அவனை நான் மறக்கணும். ஆனா என்ன தெரியுமா, இப்ப போன் என் கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அவன் ஒரு தடவை போன் பண்ணா கூட நான் அவனை மன்னிச்சிருவேன், அதனால இந்த போன் என்கிட்ட இருக்கக்கூடாது, நீ 1 மணி நேரத்துக்கு இந்த போனை வச்சிருப்பியான்னு. ஓவும் எனக்கு வேலையில பத்தியா அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அந்த பொண்ணு நான் உனக்கு காசு கொடுக்குறேன், 1 மணி நேரத்துக்கு $100 கொடுக்குறேன்னு ஹோன்னு பாக்குறாங்க. அந்த பொண்ணு 2 மணி நேரத்துக்கு $200 பத்தாதா, $300 நான் உனக்கு கொடுக்குறேன், $300 தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு இந்த போனை நீயே வச்சுக்கோன்னு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கும் கியூட்டா இருக்கா, ஆக்ட் பண்றதும் கியூட்டா இருக்கு, அதனால ஓவும் பார்க்க பாவமா இருக்கே அப்படின்னு போனை வச்சுக்கிறாங்க. இப்ப 2 பேருமே ஒரு கடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட நேம் குவன். நிஜமாவே நீ அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணியோ அப்படின்னு குவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட வராங்க. உடனே குவன் தலையை கீழே குனிஞ்சுக்கிறா.
ஓ பார்த்துட்டு, ஓ இந்த லூசு பையனை தான் நீ லவ் பண்ணியான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. அந்த பையனும் குவனை பார்த்துட்டானா. ஸோ குவனே பார்த்துட்டு வராங்க. உடனே ஓ என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட டிஷர்ட் போட்டிருப்பாங்கல்ல அதை கலட்டி குவனுக்கு மேல போத்தி விட்டுடுறாங்க. அதனால அவனும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு தள்ளி போயிடுறான். இப்போ ஓ கேக்குறாங்க, உனக்கு இவனை இப்ப பார்க்க வேண்டாம் அப்படிதானேன்னு கேக்குறதுக்கு அந்த பொண்ணு ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்ட, சரி என் கூட வான்னு அங்க இருந்து குவனை கையை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு ஓடி போய் ஒரு டாக்ஸில ஏத்தி விடுறாங்க. போனையும் கையில கொடுக்குறாங்க. குவனும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்றது உனக்கே தெரியாது, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில ஏற போடும்போதுதான் அவளுக்கு காசு கொடுக்கணும்ன்றது ஞாபகம் வருது. அதனால உனக்கு $300 நான் கொடுக்கணுமே, வெயிட் பண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஓ கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா காசுக்காக அவங்க குவனுக்கு ஹெல்ப் பண்ணல. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த பாட்டியோட பையன், ஆக்சுவலி நான் பாட்டியை வந்துட்டு அந்த பையனோட பாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆனா அது கிடையாது, நான் தப்பா சொல்லிட்டேன். பார்க்கோட அம்மா தான் இந்த பாட்டி. ஸோ இவங்கள நான் பார்க்கோட அம்மா அப்படின்னே சொல்றேன். பார்க்கோட அம்மா ஹீரோயினை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ தான் மீட் பண்றாங்க. இங்க ரிம் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவளை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் எதுக்குன்னு கேட்கறதுக்கு அவ எனக்கு ஹெல்ப் பண்ண அதனால தானே. ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அந்த பாட்டியா நீங்க, ஆக்சுவலி ஹீரோயின் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நானும் தான் பார்த்தேன்னு, அப்படியா நீயும் அங்கே இருந்தியா, தேங்க்யூன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் இல்ல ஆக்சுவலி பஸ் கிளம்ப போச்சு, ஹீரோயின் தான் டக்குன்னு கீழே இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, நான் கீழே இறங்குறதுக்குள்ளாடி பஸ் போயிடுச்சுன்னு. பாட்டியும் அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலையா, யாராச்சும் ஒரு மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னா நீ பார்த்துட்டு சும்மா போற ஆளா அப்படின்னு ஹீரோவை தப்பா நினைக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு ஹீரோவுக்கு இருக்கு. அதனால இருங்க நான் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சாப்பிட்றதுக்காக எடுக்க போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. பார்க்கோட அம்மாவுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன், நீ ஏஞ்சல் தெரியுமா, தேவதை தெரியுமா, ஆக்சுவலி என்னோட பையன் உன் கூட சேர்ந்து டின்னர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஏன்னா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்கு நாங்க பதிலுதவி செய்யணும், ஆனா நீ முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, நீ அவங்க கூட சேர்ந்து டின்னர் போறியா, ஒரே ஒரு தடவை மட்டும் போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வேண்டாம்னு சொல்றதுக்கு பார்க்கோட அம்மா கேட்கவே இல்லை. இந்த பக்கம் பார்க் அவங்க அம்மாவை தேடி ஓடி வரான். அப்ப ஹீரோ வெளியில மீட் பண்ணிடுறான். ஹீரோ சொல்றாங்க உள்ளதான் அவங்க அம்மா இருக்காங்கன்னு. அதனால பார்க் உள்ள ஓடி போய் அம்மா ஹீரோயினை தொல்லை பண்ணாதீங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு, நீயும் ஹீரோயின் கிட்ட பேச மாட்டேன், என்னையும் பேச விட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்கடா நீ தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு என் பையன் கூட ஒரே ஒரு டேட்டிங் போய், ஆக்சுவலி என் பையன் இதுக்கு முன்னாடி 5 வருஷமா ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணா தெரியுமா, அந்த பொண்ணை நாங்களும் எங்க ஃபேமிலியில நல்ல விதமா தான் பார்த்துட்டு இருந்தோன்னு. பார்க்கும் அம்மா இப்ப இந்த கதையெல்லாம் எதுக்குமா அவகிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவும் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏன் பையன் கழட்டி விடல, ஆனா அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க கூட பழகிட்டு இருந்திருக்கா, எங்களுக்கு ஒரு கஷ்டத்துல பணம் எல்லாம் போயிடுச்சு, நாங்க ஏழை ஆயிட்டோம், உடனே அந்த பொண்ணு எங்களை தப்பா பேசிட்டு எங்களை விட்டு போயிட்டா, எங்களுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, அப்படியே அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டா இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஐயோ பெரியவங்களா போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பார்க் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோயின் குப்பையை போடுறதுக்காக வெளியில போறாங்களா, அப்ப ஹீரோ போயிட்டு அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ஒரு தடவை போ, 3 தடவை அவனை அவங்க கூட ப்ரப்போஸ் பண்ண வை, 3 தடவை நீ அவங்க கூட டேட்டிங் போ, ஆனா அதுக்கு மேல அவங்க கூட நீ போகவே கூடாது, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, பிடிக்கலன்னா அப்படியே விட்டுடுன்னு. ஹீரோயினும் என்னடா இது புதுசா இருக்கு, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, ஆனா இன்னொருத்தங்க கூட டேட்டிங் போக சொல்றேன்னு கேட்க, ஹீரோவும் இப்ப நான் போவாதன்னு சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற, அந்த பையன் என்ன கேட்டாலுமே கடைசியா நீ பண்ணதான் போற, ஏன்னா எல்லாருக்குமே நீ நல்லவளா மட்டும்தான் இருந்துட்டு இருக்க, யாராவது ஒரு ஆளுக்காவது நீ நோ சொல்லியிருக்கியா, அதனால கண்டிப்பா நான் இல்ல முடியாது பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் நீ பண்ணதான் போற, அதனால தான் ஃபர்ஸ்டே நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன்னு. ஹீரோயினும் நான் அந்த பையன் கூட டேட்டிங்கும் போக போறது கிடையாது, சாப்பிடவும் போகிறது கிடையாது அப்படின்னு போயிடுறாங்களா. ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு, ஃபர்ஸ்ட் இவ நோ சொல்றாளே அப்படின்னு. இந்த பக்கம் எல்லா ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. உங்க வீட்டுக்கு வாஷிங் மிஷின் கிஃப்டா உங்க தங்கச்சி அனுப்பி வைக்கிறாங்க, யோனா தான், நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் வாஷிங் மிஷினா எனக்கா, ஏன் தங்கச்சியா, வேண்டாம் அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ நைட்டு ரொம்ப கோவமா யோனா ஹீரோயினை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கே வராங்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ நேற்றுக்கு அந்த பிளவுஸ் விஷயத்துல இருந்து தான் ரொம்ப கோவமாய் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது பண்ணிக்க போறேன், இது பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அதனாலதான் நான் உனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதை போய் நீ ரிஜெக்ட் பண்ணிருக்கேன்னு. ஹீரோயினும் நீ வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தோடனே எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறியா, நீ போடக்கூடிய $1500 ட்ரெஸ் என்னோட ஒரு மாசம் சம்பளம்,
நீ எவ்வளவு ஜாலியா உன்னோட லைஃப வாழ்ந்துட்டு இருக்க, நான் மட்டும் எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்னு. யோனாவும் நீ ஒருவேளை எங்களை விட்டு போயிட்ட அப்படின்னா நாங்க எல்லாரும் என்ன பண்றது, அப்படியே செத்து போயிடணுமான்னு கேட்க ஹீரோயினும் ஏன் என்ன தவிர உங்களால வாழ முடியாதா, நான் ஒன்றும் உங்க அம்மா கிடையாது, என் லைஃபை உங்களுக்காக என்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு. யோனாவும் அப்படின்னா நிஜமாவே நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் பெருமூச்சு விட்டுட்டு இவன் நிறுத்த மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் தான் சொன்னேன், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது, ஆனா எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான் போய் சொன்னேன்னு. யோனாவும் லூசு எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு. ஹீரோயினும் ஏன் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்க கூடாதா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போக கூடாதா, உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணுமா, என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க யோனாவும் நீ ரொம்ப ஓவரா பேசாத அப்படின்னு கத்தி சொல்றாங்களா. இத ஹீரோ தள்ளி இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அதனால உங்க கிட்ட நீ இப்படிதான் பேசுவியான்னு கேட்க யோனாவும் நீ யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீ காலையில பஸ் ஸ்டாப்ல நீ தானே அக்கா கூட இருந்த, இவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நீ பொய் சொன்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் யார் பொய் சொன்னா, நான் தான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் அக்கா வேணா என்ன லவ் பண்ணாம இருக்கலாம், ஆனா நான் அவளை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அழுதுகிட்டே ஹீரோவை பார்த்து சொல்றாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் ஒரு விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்ப நீ பாக்குறியே இதுதான் என்னோட லைஃப், எனக்கு அம்மா கிடையாது, நான் படிக்கல, என் அப்பா மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாரு, எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி 2 ட்வின்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் நான் தான் பாத்துக்கணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இவங்களை பாக்குறதுனால தான் எனக்கு டைமே இருந்தது கிடையாது, ஸோ உனக்கும் எனக்கும் செட் ஆகவே செய்யாது, என்னோட லைஃப்ல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இவங்க எல்லாருமே நான் இல்லைன்னா என்ன ஆவாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல, அதுக்காகவே நான் அவங்க கூட இருக்க வேண்டியதா இருக்கு, என்னோட லைஃப்ல வேற யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுறாங்களா. ஹீரோ அதை பார்த்துட்டு நீ எவ்வளவு வேணாலும் அழுறதா இருந்தா அழு, ஆனா உன் கூட சேர்ந்து நானும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கேன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் உன் பக்கத்துல இருந்து பண்ணுவேன், உனக்கு டைம் இல்லையா நான் அந்த டைமை கொடுப்பேன், அதனால இந்த ரீசன் எல்லாத்தையும் சொல்லி இதனாலதான் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மட்டும் என்ன ரிஜெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோனா பார்த்துட்டு ஏய் இங்க என்ன நடக்குது, இங்க ஒரு ரொமான்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. ஹீரோவும் நாங்க பேசின எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் நீ கேட்டுட்டு தானே இருந்த, கேட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பல்ல, எங்க 2 பேருக்கும் இப்ப பிரைவசி தேவைப்படுது, அதனால கிளம்பு அப்படின்னு சொல்ல யோனா அங்க இருந்து கோப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ஏங்கி அழுதுட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயின் நான் உன்னை ஹக் பண்ணலாமா, இந்த நேரத்துல உனக்கு அது தேவைன்னு. ஹீரோயின் எதுவுமே சொல்லல, சோ நீ எதுவுமே சொல்லாததுனால நான் உன்னை ஹக் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஏங்கி இவ்வளவு நாள் மனசுக்குள்ள வச்சிருந்த அந்த எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிற விதமா அழுது தீத்துட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோவுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, யோனா பயந்துட்டா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு போனா என்ன பண்றது அப்படின்னு. சோ இந்த ஃபேமிலிக்கு நீ என்ன ஆக போகுது, இந்த ஸ்டோரி நீ எப்படி மூவ் ஆகும் அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.